அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சிக்கன் 65. சிக்கன் 65 சொல்லும்போதே ரொம்ப நல்லா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஐட்டமா இருக்கும். சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இது நம்ம ஆக்சுவலா ஏதாவது எனி டைம் ஸ்நாக்கா வச்சுக்கலாம், ஏதாவது ஸ்டார்டர்ஸா வச்சுக்கலாம் பெரிய விருந்துக்கு. இல்லைன்னா சாதத்துக்கு நல்லா சாம்பார் சாதத்தோடு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கன் 65க்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு சிக்கன் வேணும். ஸோ இந்த சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா. நான் எடுத்துருக்கேன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் 65 நல்லா போனோடையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும், ருசியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நீங்கள் கெஸ்ட்டு சர்வ் பண்ணும்போதோ இல்லைன்னா பசங்களுக்கு சர்வ் பண்ணும்போதோ நமக்கே நல்லா ஒரு ஃபோர்க் குத்தி நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம போன்லெஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போன்லெஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா நம்ம கையில் நல்லா கடிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் போன் யூஸ் பண்ணி கூட சிக்கன் 65 பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கன் நல்லா நான் 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிக்கன். அது மாதிரி நல்லா நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த சைஸில் பீசஸ் இருக்கிற அளவுக்கு இந்த சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள்லாம் ரெடி பண்ணிடணும். ஸோ இங்கே மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள். இது சிக்கனில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். இது மிளகுத்தூள் பெப்பர் பவுடர். இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மெட்ராஸ் கறி பவுடர் அது ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஜீரா பவுடர் ஜீரகத்தூள். இது ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா தூள் அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் போட தான் நல்லாயிருக்கும் சிக்கன் 65. அதனால் நல்லா இந்த எல்லா மசாலாவையும் கலந்த மாதிரி நான் இப்போ எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்க போகிறேன். மெயினாக நமக்கு இந்த மாதிரி இந்த மசாலா தயாரிக்கிறது தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம இந்த எல்லா மசாலாவும் வெரைட்டியாக போட்டுக்கலாம். அதில் அது கூட நமக்கு வேண்டிய உப்பும் வேணும். அதனால் உப்பு நான் ஒரு ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நான். இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் நல்ல கட்டி தயிர், அது கூட 2 டைப் மாவு போட போகிறோம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃப்ளவர். இது ரெண்டும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும். நமக்கு சிக்கன் 65 நல்லா ஒரு மொறுன்னு இருக்கணும். நல்லா சாப்பிடும் போதே ரொம்ப ஹார்டாகவும் ஆகிடக்கூடாது. ஆனால் கொஞ்சம் சூவியாக இருக்கணும், பட் நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கணும் வெளியே. அதனால தான் நம்ம இந்த அரிசி மாவும் சோள மாவும் போட போகிறோம். அது டேஸ்ட்டையும் கூட்டும். எல்லாமே நம்ம இதில் போட்டோம் இப்போது. அதனால் நம்ம தண்ணி இப்போ போட வேண்டாம். ஏற்கனவே அந்த தயிர்லாம் இருக்குது. அதனால் சிக்கனை முதல்ல போட்டு நம்ம பிசையலாம். கடைசியில் எண்ணெய் போட்டு பொரிக்க போகிறோம், கலர் போட போகிறோம். சில ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நமக்கு பார்க்கும்போது அந்த கலர் நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நம்ம கலர் போட்டுக்கலாம். நீங்கள் போடாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம். நான் போட்டிருக்க சில்லி பவுடருக்கு பதிலாகவே காஷ்மீரி சில்லி பவுடரோ இல்லை தேஹி மிர்ச்சியோ யூஸ் பண்ணினா கூட உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கலர். 1/4 ஸ்பூன் கம்மியாகும், ஒரு 2 சிட்டிகை. கடைசியில் நல்ல கருவேப்பிலை நிறைய பொரிச்சு வச்சே போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மிளகாய், பச்சை மிளகாய் இப்படி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இதை நம்ம நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம சிக்கன் மேலே போடும்போது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த சில்லி பவுடரும் இந்த கருவேப்பிலையும், இந்த சில்லிஸும் கருவேப்பிலையும். அதனால் இதை கடைசியில் தாளித்து கொட்டலாம். ஸோ அதை தனியாக வச்சிடலாம். இப்போ இதோடு நம்ம சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல கிரேவி சிக்கனோட ஓட்டும். அதுக்கப்புறம் நம்ம நேராக பொரிச்சிட போகிறோம். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour அப்படி நல்லா ஊற வச்சுக்கலாம். அந்த நல்லா மேரினேட் ஆனால் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த காரம்லாம் சிக்கனில் இறங்கும். இன்றைக்கி நான் ஊற வச்சுட்டு அப்படியே பொரிக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துருக்கோம். நீங்கள் கையை வெட்டி நீங்கள் எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம். இப்போ நம்ம சிக்கன் போடும் போதே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் நல்லா தான் தண்ணி இருக்குது. நம்ம சிக்கன் பீசஸ்லாம் நம்ம எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது கையில் எடுத்துக்கலாம். அது தண்ணி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லா சிக்கனையும் நல்லா மசாலாவோட புழிஞ்சு போட்டுங்க. இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ இப்போ நம்ம எல்லா சிக்கன் நல்லா போட்டாச்சு. அது கூட நல்லா கிரேவி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இதெல்லாம் ஒட்டாது கிரேவி. அதனால் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நீங்கள் எக் போடாமல் கூட பண்ணலாம், இல்லை ஹாஃப் எக் கூட போட்டு பண்ணலாம். நம்ம ஃபுல் எக்கே போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. அதனால் நான் ஃபுல் எக் நல்லா கொஞ்சம் லேஸாக அப்படி பீட் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா யோக்கையும் ஒயிட்டையும். நீங்கள் ஏற்கனவே மாவு தண்ணியாக இருக்குது, தண்ணியாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தண்ணி ஆக்காதீங்க கிரேவியை.
பட் வந்து இது டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. சரி நம்ம போட்டு நல்லா வந்து ஒரு எக் வந்து பீட் பண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. நல்லா காரத்துக்கு நல்லா மிளகாத்தூள், அப்புறம் உப்பு வந்து நீங்கள் வேணால் இப்போ இருக்கான்னு வந்து கிரேவியை வேணால் லேசாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போவே பொரிக்கிறதுக்கு முன்னாடி. மற்ற எல்லா பொடி வகையும் போட்டனால நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து சிக்கன் போட்டு பொரிக்கலாம். சிக்கன் ஒன்று ஒன்றா போடுங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி. இதை வந்து நம்ம 2 ட்ரிப்பாக வந்து பொரிச்சு எடுக்கலாம். அதனால் பாதி போட்டுறேன். நல்லா நல்லா வெந்து நல்லா புரியணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுக்கணும். நடுவில் வந்து திருப்பி விடணும் 2 வாட்டி. போட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. அதனால் வந்து நம்ம லேசாக திருப்பலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் மெதுவாக திருப்பி விடுங்க. நல்லா வந்து நம்ம மசாலா வந்து நல்லா சிக்கனோட ஒட்டியிருக்கனால வந்து நமக்கு எண்ணெயில் எதுவுமே போட நல்லா அதோட ஒட்டி வந்துடுது. அதனால் நீங்கள் வந்து நல்லா கட்டியாக மசாலா பண்ணி இந்த மாதிரி சிக்கனை நல்லா தண்ணியில் இல்லாமல் பிழிஞ்சிட்டு நல்லா மசாலா பரட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக வரும். போட்டு நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆயிருக்கு 2 பக்கமும். எதுக்கும் வந்து நமக்கு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அது லேசாக வந்து கரண்டில் கட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக கரண்ட்லேயே உங்களுக்கு வந்து நல்லா கட் பண்ண வருதுன்னா வந்து வெந்துடுச்சு நல்லா. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ஏற்கனவே ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வைங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்தால் எடுத்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் மெதுவாக. வச்சு எண்ணெயை இறுக்கி எடுத்துடலாம். நல்லா வந்து பொரியும் போதே வந்து நல்லா வாசனை வருது. அதான் வந்து சிக்கன் 65ஓட ஸ்பெஷலு. நல்லா ஒரு வாசனையாக இருக்கும், வந்து சாப்பிட்றதுக்கு தூண்டுவேன். நான் சர்வ் பண்ணும்போது தான் வந்து நல்லா சூடாக போச்சு. நான் சர்வ் பண்ண உடனே ஆறி போய்ட்டு அந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுவோம். அது அப்படியே. இப்போ வந்து நம்ம ரிமைனிங் சிக்கன் வந்து அடுத்த ஹீட்டில் போடலாம். நல்லா கொஞ்சம் கலந்துக்காங்க. அதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புளிப்பு சுவை வேணும்னா வந்து நீங்கள் இதுலேயே வந்து நல்லா ஒரு ஃபுல் லெமன் கூட நீங்கள் இதில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சர்வ் பண்ணும்போது வந்து லெமன் வைப்பாங்க. வேணுன்றவங்க மட்டும் அதில் வந்து பூஞ்சி சாப்பிட்லாம். பட் பொரிச்ச ஐட்டம்ஸில் வந்து பூஞ்சி சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து அது கிறிஸ்ப்னஸ் போயிடும். அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு லெமனை வேணால் நீங்கள் இதில் புழிஞ்சிடலாம். புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவில் கலந்துட்டு நீங்கள் கடைசியில் வந்து அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீட்டில் வந்து நம்ம இந்த எல்லா சிக்கனையும் போட்டுடலாம். முதல்ல பண்ண மாதிரியே வந்து நம்ம அதையும் பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் வந்து இங்கே பொரிஞ்சிருக்க டைமில் வந்து நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கோங்க சின்னதாக. அதில் வந்து ஒரு ஸ்பூன்னா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேப்பிலை வந்து நல்லா நம்ம மேலே பொரிச்சு போட போகிறோம். அதேமாதிரி பச்சை மிளகாவையும் வந்து நம்ம நல்லா வறுத்து போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அது லேசாக ஃப்ரை பண்ணலாம். அப்படியே வந்து நம்ம கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்சம் சுவையும் கூட்டும் நம்மளுடைய சிக்கன் 65ல். ஆனால் இது மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம மஞ்சூரியன் மாதிரியே கிரேவி மாதிரி பண்ணி அப்போ அதில் கூட பொரிச்சது போடுறாங்க. பட் என்னோடய வெர்ஷன் ஆஃப் சிக்கன் 65ல் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்லா மொறுன்னு இருக்கணும். அதில் வந்து நம்ம எதுவுமே வந்து கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் வெறும் ஒரு பார்க்குறதுக்கு அழகாகவும் கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்கும் வெறும் வந்து பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் மட்டும் நம்ம அதில் வறுத்து போடலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் வச்சு கருவேப்பிலையும் போட போகிறேன். கருவேப்பிலை வந்து கழுவுனதுனால லேசாக வந்து தண்ணியில் போடும்போது வெடிக்கும். இப்போ இந்த தூரமாக வந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை வறுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நல்ல ஒரு ஸ்மெல்லும் ஒரு நல்லா மொறுன்னு ஒரு கருவேப்பிலை. ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி மொறுன்னு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். டிஸ்பிளேயில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வறுக்கும் போது இந்த மாதிரி ஆகும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்மளோட சிக்கன் ஆகிருக்கும். நம்ம சிக்கன் என்னென்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எல்லா சிக்கனையும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். நம்ம வந்து இது ஒரு பேனில் போட்டு சும்மா
லேசாக அது அந்த பச்சை மிளகாய் அது கூட வந்து ஒரு புரட்டி போட்டு எடுத்துடலாம். இது வேணான்றவங்க விட்டுடலாம் அந்த ஸ்டெப்பை கூட. இப்போயும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இதெல்லாம் சும்மா போட்டு மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்க இப்படி போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, நம்ம அதோட கிறிஸ்பினஸ்லாம் போயிடும். சும்மா அப்படி புரட்டி எடுங்க ஒரு 2-3 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் போதும். இப்போ வந்து நம்மளுடைய சிக்கன் 65 நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் இந்த சர்விங் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சரி, இந்த மாதிரி நம்ம போட்டால் நம்ம ஈஸியாக இருக்கும், நல்லா ஒரு ஸ்டார்டராக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நமக்கு உள்ள போனே இல்லாதனால நம்ம வந்து நீங்கள் ஒரு டூத் பிக்கில் போட்டு கூட தனித்தனியாக குத்தி கூட வைக்கலாம் நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. இது கூட வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து 2 லெமன், இன்னும் கொஞ்சம் நிறைய லெமன் பீசஸ் வேணால் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன குவார்டர் வெஜ்ஜஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ். ஏன்னா வந்து இதில் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கட்டிங் கிடையாது, வெங்காயமோ காய்கறியோ எதுவுமே கட் பண்ண வேண்டாம். அதனால் குயிக்காக யார் வேணால் பண்ணலாம் இது ஈஸியாக. ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகாது இந்த டிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த வெங்காயமும் லெமனையும் சும்மா அப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். பார்க்கறதுக்கே வந்து நம்ம டிஷ் நல்லாயிருக்கு. ஏதாவது நம்ம என்ன ஒரு பார்ட்டி வச்சாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் நம்ம ஸ்டார்டர் மாதிரி பண்ணிடலாம். லெமன் தெரியுற மாதிரி இப்படி பின்னாடி வைங்க. நல்ல ஒரு சூடான சுவையான நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.